ஆமா. போய் சாப்பிடுங்க. அக்கா அடுத்த வேலையை ஆரம்பிங்க, டைம் ஆச்சு. சரிம்மா. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. அக்கா நான் இந்த உலகத்துல இருந்தா உயிர் வாழணும். புருஷன் பிள்ளைங்க யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. நன்றி கெட்ட உலகம். ஐயோ ஐயோ எனக்கா என்ன பண்ணீங்க? விடுங்க விடுங்க அக்கா. என்னாச்சு? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இது கல்யாண வீடு. இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் யாருக்காகமா வாழணும்? என் புருஷன் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பிள்ளைங்க கிட்டயும் எனக்கு மதிப்பு இல்ல. அவன் என் குழந்தைங்களை பிரிச்சு கூட்டு போக பாக்குறான். இதுக்கப்புறம் நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? அதுக்காக உங்க உயிரை விடவே தயாராயிட்டீங்களா? இது தப்புக்கா. வேற என்னமா பண்ண முடியும்? வாழ்ந்து காட்டணும். உங்க புருஷன் முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்டணும். உங்க பிள்ளைங்களை நல்லா வளர்த்து காட்டணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ண கூடாது. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம எப்படிமா வாழ முடியும்? என்னக்கா பேசுறீங்க? நீங்க நினைச்சா கண்டிப்பா வாழ முடியும்க்கா. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நம்பிக்கையோட வாழ கத்துக்கோங்க. போங்கக்கா போங்க. முதல்ல புடவையை மாத்திட்டு வேற வேலையை பாருங்க. ரொம்ப நன்றிமா. அக்கா இங்க கொஞ்சம் மண் அள்ளி கொட்டிட்டு நீங்களும் போய் உங்க வேலையை பாருங்க. நேரமாச்சு. சரிங்க. என்னம்மா என்னாச்சு? புடவெல்லாம் ஈரமா இருக்கு. அதான் மாத்தலான்னு போயிட்டு இருக்கேன்க்கா. சரிம்மா, பார்த்து போய் மாத்திட்டு வாமா. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சே. பக்காவா மாட்டிக்கிட்டா. இதுதான் கரெக்டான இடம். இவ கதையை இங்கேயே வச்சு முடிச்சிடலாம்.
யாராச்சும் வாங்க. அது ஒண்ணே அந்த பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. என்னக்காச்சு? என்ன என்னது? இது தீ பிடிச்சிருக்கு. உள்ள ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. பாரதி 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 கதவை திறங்க. பாரதி 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 ஆதி பாரதி என்னாச்சு பாரதி? ஒண்ணு இல்ல. இல்ல ஆதி, அதான் நீங்க வந்து காப்பாத்திட்டீங்கல்ல. என்னாச்சு பாரதி? எப்படி திடீர்னு தீ பிடிச்சது? ஆதி எனக்கு தெரியல, ஆனா சமையல்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா மண்ணெண்ணெய ஊத்தி பத்த வச்சுக்கிட்டு சாக பார்த்தாங்க. நான் அவங்கள காப்பாத்திட்டேன். அப்போ என் புடவையிலயும் எண்ணெய் பட்டுச்சு. நான் குளிச்சுட்டு புடவைய மாத்துறதுக்காக போனேன். அப்போதான் இதெல்லாம் நடந்திருக்கு. சரி பாரதி, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இதை பத்தி வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். யாருக்கும் இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா பயப்படுவாங்க. புரியுதா? பாரதி, என் ஷர்ட்டை கொஞ்சம் தரீங்களா? தர ஆதி, ஆனா சாரி தான் ஈரமாயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் மாத்திட்டு வரேன். பாரதி, சீக்கிரம் டைம் ஆகுது. இருங்க ஆதி, நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், தந்துடுறேன். ஆதி, உங்க ஷர்ட்.
ஆதி, என்னோட உயிரை மறுபடியும் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. என்ன பாரதி, நமக்குள்ள எதுக்கு இப்போ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? என் உயிர் உங்களோடது, உங்க உயிர் என்னோடது. உங்களை யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது பாரதி. சரி, ஓகே, நான் வெளியே இருக்கேன். இந்த பொம்பளையோட பார்வையே சரியில்லையே. இந்த விஷயத்துக்கும் இந்த பொம்பளைக்கும் கண்டிப்பா ஏதாவது சம்மந்தம் இருக்கும். இவன் எதுக்கு இப்ப மோப்பம் முடிச்சு நிக்கிறான்? நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். எதுக்காக பாரதிக்கு நெருப்பு வச்சு கொலை பண்ண பார்த்தேன்? சார் சார், சத்தியமா நான் பண்ணல சார். என்னை விட்டுருங்க சார். அப்படியா? சரி, விட்டுடுறேன். அப்போ இதை யார் பண்ண சொன்னா? சார், சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இப்படியெல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன். கேட்குற விதத்தில் கேட்குறேன். சார் சார் சார், வேண்டாம் சார். சார் சார், சார். உண்மையை சொல்லு, இல்லைன்னா கொளுத்தி விட்டுருவேன். சார், சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். சொன்னா கேளுங்க சார். சும்மா நடிக்காத, உண்மையை சொல்லு. இதை யார் பண்ண சொன்னா? எனக்கு எதுவுமே தெரியாது சார். சொன்னா கேளுங்க சார். அப்போ உண்மையை சொல்ல மாட்டேன். போச்சு, நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். ஒழுங்கா உண்மையை சொல்லு. வேணா சார். சொல்லு. சார், ஆதி சார். வேணா சார். ஆதி சார், ஆதி சார். சார், லதாவோட அப்பா உங்களை தேடிட்டு இருக்காரு. வாங்க சார். நீங்க போங்க, நான் வரேன். சார் வாங்க சார், உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க சார். இன்னும் எடுக்கல. ஏங்க, என்னங்க நேரமாச்சு, இன்னும் மாப்பிள்ளை பொண்ணை காணுமே? அவங்கள தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்துருவாங்க. நேரம் ஆகுதுங்க. வந்துருவாங்க. கேஷவ், எப்படி நில்லு, வா. உட்காருங்க. பாரதி, சரிங்க. கொடு, மாலை எடுத்து கொடுங்க மாமா. எடுங்க. இந்த மாமால வாங்கிக்கோங்க.
அக்கா அந்த மாலையும் கொடுக்கா. வாங்கி. பாட்ட ஆரம்பிச்சிருவோம். பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குற்றால சுகவாசம் அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும்.
ஆதி ஒரு நிமிஷம் வாங்க. என்ன சொல்றேன் ஆதி, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. வாங்க. ஆதி. என்ன பாரதி? ஆதி, இது நான் லதாவுக்கும் கேஷவுக்கும் ஆர்டர் பண்ண கிஃப்டோட ரெசிப்ட். இப்பதான் ரெடி ஆச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. நீங்க போயிட்டு கடையில வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஓகே பாரதி, நான் வரேன். ஆதி, இந்தாங்க. என்னங்க இது? இதுக்கு நான் பேலன்ஸ் இன்னும் பே பண்ணல. இந்தாங்க. எதுக்கு இது? முதல்ல இந்த யாரோ மாதிரி பார்க்கறத மாத்துங்க. நீங்க என்னோட பாரதி, நீங்களே வச்சுக்கோங்க, நான் போய் வேணும் தர்றேன். இல்ல ஆதி,